குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎல்லோட அடுத்த மேட்ச்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பிட்வீன் சிஎஸ்ஜி விசஸ் என்ஆர்கே, நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் சிஎஸ்ஜிக்கு நடக்கிற மேட்ச்சை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்குது? அதே கோயம்புத்தூர் கிரவுண்டில் தான் நடக்குது. ப்ராபபிள் 11 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிஎஸ்ஜியோட ப்ராபபிள் 11 பார்த்தோன்னா பாபா அபிர்ஜித், நாராயண ஜெகதீஷன், அபிஷேக் தன்வர், தினேஷ் ராஜ், ஆஷிக், அதுக்கப்புறம் மோகித், ஹரிஹரன், ஜெய்சங்கர், ஸ்வப்னல் சிங், பிரேம்குமார், சிலம்பரசன், டிடி லோகேஷ் ராஜ், இவங்களாம் தான் அந்த டீமில் விளையாட போகிறாங்க. இதே வந்து என்ஆர்கே டீம் நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அருண்குமார், அஜிதேஷ், என்எஸ் ஹரீஷ், ரித்திக் ஈஸ்வரன், சோனி யாதவ், நிர்மல்குமார், சச்சின் ரத்தி, யுதீஸ்வர், இமானுவேல் சேரன், உதயகுமார், முகமது அதான் கான். ஸோ இதுதான் அந்த டீமு. ஸோ இப்போ என்னென்ன இந்த டீமில் வந்து நம்ம இம்பேக்ட் பிளேயரை கொடுக்கல, அது வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து காமன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தலாம். சிஎஸ்ஜியில் பார்த்தோம்னா நாராயண ஜெகதீஷன், அபிஷேக் தன்வர், விஜய் சங்கர், ஸ்வப்னல் சிங். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா மட்டும் இல்லை எடுத்துக்கங்க ரெண்டுமே. ஸ்வப்னல் சிங், எம் சிலம்பரசன், லோகேஷ் ராஜ், இவங்க 6 பேரை நீங்கள் சிஎஸ்ஜியில் எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ஆர்கே நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அருண் கார்த்திக் கொஞ்சம் சுமார் தான். ஸோ அவர் விட்டுறலாம். நம்ம என்ன செய்யலாம், அஜிதேஷ் எடுத்துக்கலாம். அஜிதேஷ், என்எஸ் ஹரீஷ், ரித்திக் ஈஸ்வரன், சோனி யாதவ், நிர்மல்குமார், சச்சின் ரத்தி, இல்லை முகமது அதான் கான், 2 பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் டீம். ஸோ இந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் காமன் பிளேயர்ஸ், நம்ம எடுக்க போகிற பிளேயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ஆஃப் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாபு சிஎஸ்ஜியில் ஃபஸ்ட்டு ஹாஃப் யாருக்குமே கரெக்டாக காமிக்கல. ஸோ டைமிங்கை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து 9:15 7:15 9:07 வரைக்கும், 9:07 10:07 வரைக்கும் செகண்ட் ஹாஃப். அந்த கடைசி மேட்ச் முடிகிற டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 10 நிமிஷம் மட்டும் அதான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் தான் நம்ம பார்க்கணும். சிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் யாருக்குமே பெருசாக சாதகமாக காமிக்கலை. என்ஆர்கேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹரீஷ், ரித்விக் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் மட்டும் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் காமிக்குது. ஸோ இது 2 பேரை நீங்கள் பார்த்துக்கணும். சிஎஸ்ஜியில் இருக்கு 2 பிளேயர் இருக்காங்க, ஆஷிக் அப்புறம் ஸ்வப்னல் சிங். இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குன்னு காமிக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா நாராயண ஜெகதீஷன், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், சிலம்பரசன், இவங்க 4 பேர்த்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ பவுலரில் 2, பேட்ஸ்மேனில் 2. ஸோ செகண்ட் ஆஃப் சிஎஸ்ஜி டாமினேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நம்ம வந்து என்ஆர்கே மேட்சை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ரித்திக் ஈஸ்வரன், நிர்மல்குமார், முகமது அதான் கான், இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இவங்க 3 பிளேயருக்கு நல்லா இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீமை பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பேன், நிறையா சொல்லாமல் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் டீமை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் பார்த்தா தேர்ட் ஆஃப் சொல்கிறேன். கடைசி ஒரு 15 நிமிஷம் யாராவது பேட்டிங் பிடிக்க வந்தாங்கன்னா, இப்போ அபிஷேக் தன்வர்லாம் அப்போ வர வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி. நாராயண ஜெகதீஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நாராயண ஜெகதீஷன் நல்லா இருக்குது, ஆனால் வர வாய்ப்பு இல்லை. நாராயண ஜெகதீஷன், அபிஷேக் தன்வர், பிரேம்குமார், எம் சிலம்பரசன், 4 பேர்த்துக்கு அந்த 3வது ஆஃப் நல்லா இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ஆர்கேல பார்த்தோம் அப்படின்னா நிர்மல்குமார் அப்புறம் முகமது அதான் கானுக்கு நல்லா இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீமை பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நான் எப்படி போகிறேன் அப்படின்னா நாராயண ஜெகதீஷனும் அபிஷேக் தன்வரும் போகிறேன். நீங்கள் ஆப்ஷன் வேணுன்னா சிலம்பரசனு கூட ட்ரை பண்ணலாம் சிஎஸ்ஜியில். என்ஆர்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம என் ஹரீஷ், ரித்விக் ஈஸ்வர், இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம போகலாம். இந்த 2 பேரில்
இல்லை சாரி, என் ஹரிஷ், நிர்மல்குமார் இவங்க 2 பேத்துக்கு நம்ம போகலாம். பட் நான் வித் எக்ஸ்பீரியன்ஸோட போகிறேன். நான் வந்து அபிஷேக் தன்வரையும் இந்த சைடில் வந்து நிர்மல்குமார் விட என் ஹரிஷ். ஸோ நான் வந்து அபிஷேக் தன்வர், என் ஹரிஷ் இவங்களாம் என்னோட ஆப்ஷன் ஆஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ளே கொண்டு போகிறேன். இவங்க தான் என்னோட டீம். ஸோ என்னோட ஃபேவரட் ஆப்ஷன்ஸும் இவங்க தான். மேட்ச் வின் பண்ணுறதை பார்த்தோன்னா இந்த மேட்ச் என்ஆர்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ என்ஆர்கே தான் அந்த மேட்ச் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் வழக்கம் போல உங்களுக்கு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் 3 டேஸில் கொஞ்சம் சுமாராகவே பிளான் பண்ணுங்கள். எனக்கு 6ல் போகுது சந்திரன். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஓகே, நாளைக்கு நாளான்னைக்கெலாம் கொஞ்சம் 6ல் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேடை ஐடியா பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. 50-60% எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இதை பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் சரியாக வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வில் see you in another video. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எதுனாலும் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ.